விஜய்க்கு எதிராக பெரம்பூரில் களமிறங்கும் திமுக, அதிமுக வேட்பாளர்கள் யார் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் தாவைக்கா தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். இந்த தொகுதிகளில் மற்ற கட்சி சார்பில் களமிறங்கும் வேட்பாளர்கள் யார், கடந்த காலங்களில் இந்த தொகுதியில் வென்றவர்கள் யார், பெற்ற வாக்குகள் எவ்வளவு என்பது தொடர்பாக விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 1 மாதம் கூட இல்லாத சூழலில் இப்போது தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. பிரதான கட்சிகள் அனைத்துமே கூட்டணியை உறுதி செய்து தொகுதி பங்கீடு, வேட்பாளர்கள் அறிவிப்பை முடித்துவிட்டன. தேர்தலில் முதல் முறையாக களமிறங்கும் விஜயும் இன்று வேட்பாளர்களை அறிவித்தார். விஜய் இந்த தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். அனைவரும் எதிர்பார்த்தபடியே சென்னையில் பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டியிடுகிறார். அதேபோல திருச்சி கிழக்கு தொகுதியிலும் போட்டியிடப் போவதாக விஜய் அறிவித்துள்ளார். இந்த 2மே கிறிஸ்தவர்களின் கணிசமாக உள்ள தொகுதிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தொகுதிகளில் களமிறங்கும் பிற கட்சி வேட்பாளர்கள் குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். பெரம்பூர் தொகுதியில் திமுக நேரடியாக களமிறங்கிறது. திமுக சார்பில் அங்கு சிட்டிங் எம்எல்ஏ RD சேகர் போட்டியிடுகிறார். அதிமுகவின் NDA கூட்டணியில் பெரம்பூர் தொகுதி பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. பாமகவில் தனது முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட நிலையில் அதில் பெரம்பூர் தொகுதிக்கான வேட்பாளர் பெயர் இல்லை. எனவே 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் அங்கு பாமக சார்பில் யார் போட்டியிடுகிறார் என்பது தெரியவரும். நாம் தமிழர் கட்சியில் இந்த முறையும் வழக்கம் போல தனியாகவே போட்டியிடுகிறது. இதன் காரணமாக மற்ற கட்சிகளுக்கு முன்பே நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. அதன்படி நாம் தமிழர் கட்சி சார்பில் பெரம்பூரில் தொகுதியில் வெற்றி தமிழன் என்பவர் போட்டியிடுகிறார். பெரம்பூர் தொகுதியில் கடந்த 7 தேர்தலில் CPM 3 முறையும் திமுக 3 முறையும் வென்றுள்ளது. 2016 தேர்தலில் மட்டுமே இந்த தொகுதியில் அதிமுக வென்றுள்ளது. கடந்த 2021 தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட RD சேகர் 1,05,000 வாக்குகளை பெற்றார். அவருக்கு எதிராக போட்டியிட்ட தனபாலன் 50,000 வாக்குகளை பெற்றார். இதன் மூலம் திமுக 54,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியுள்ளது. நாம் தமிழர் மற்றும் மக்கள் நீதி மய்யம் உடனே 19,000, 17,000 வாக்குகளை பெற்றது. அடுத்து திருச்சி கிழக்கு. இந்த தொகுதியில் திமுக சார்பில் சிட்டிங் எம்எல்ஏ இனிகோ இருதயராஜ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்த தொகுதியில் திமுக வெர்சஸ் அதிமுக நேரடியாக களமிறங்குகிறது. அதேபோல அதிமுக சார்பில் ராஜசேகரன் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சி சார்பில் கிருஷ்ணசாமி என்பவர் போட்டியிடுகிறார். திருச்சி கிழக்கு தொகுதி 2011 தொகுதி மறுசீரமைப்பில் உருவாக்கப்பட்டது. 2011 மற்றும் 2016 தேர்தலில் அங்கு அதிமுக வென்ற சூழலில் 2021 அங்கு திமுக வென்றது. 2021 தேர்தலில் திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் 94,000 வாக்குகளை பெற்ற சூழலில் அதிமுக வேட்பாளர் வெல்லமண்டி நடராஜன் 40,000 வாக்குகளை மட்டுமே பெற்றார். இதன் மூலம் 53,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வென்றுள்ளார். நாம் தமிழர் கட்சி மற்றும் மக்கள் நீதி மய்யம் ஆகியவை 14,000, 11,000 வாக்குகளை மட்டுமே பெற்றது. இந்த 2 தொகுதியிலும் அதிமுக மற்றும் திமுக வெற்றியே அதிகமாக பார்க்கப்படுகிறது. மேலும் பெரம்பூர் தொகுதியில் திமுக கோட்டையாக கருதப்படுகிறது. இங்கு விஜய் வெல்வாரா என்பது மிகவும் சந்தேகத்துக்குரிய ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் திருச்சி கிழக்கிலும் விஜய் வெல்வது கடினமே.